Hi all, welcome back to our session. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியலில் பார்த்தோம் அப்படின்னா எ பிரிட்டில் ஷெல் ஆன் இஸ்ரோ அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா. ஸோ பிரிட்டில் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரிட்டில் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? ஈஸிலி ப்ரோக்கன் இல்லை அப்படின்னா ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃப்ரெஜைல் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஈஸிலி ப்ரோக்கன். ஓகேவா, இதுக்கு சினோனிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஜைல்னு சொல்லலாம், இல்லைனா வீக்குன்னு சொல்லலாம். வீ கேன் கால் இட் அஸ் டெலிகேட். சரிங்களா, டெலிகேட் இது எல்லாமே இதோடைய சினோனிம்ஸ். அதே இது ஃப்ரெஜைலோட ஆண்டனிம் என்ன, இப்போ பிரிட்டிலோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், சாலிட், ரெசைலண்ட். ஓகேவா, ரெசிலியன்ட் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிட்டில் அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஃப்ரெஜைல், வீக் அண்ட் டெலிகேட் இது எல்லாமே எனக்கு சினோனிம்ஸ். ஆண்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா we can call it a strong, solid, இல்லை அப்படின்னா ரெசிலியன்ட் அப்படின்னு கூட என்ன செஞ்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து ஷெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஷெல்னா என்ன அர்த்தம்? அவுட்டர் கவரிங். ஓகேவா, அப்போ இங்கே எதை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னா ப்ரொடக்டிவ் கவர் இல்லை அப்படின்னா சீக்ரெட்ஸியை பற்றி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஓகேவா, அப்போ ஷெல் அப்படின்னா இட்ஸ் ப்ரொடக்டிவ் கவர் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஆப்போசிட் எனக்கு என்ன வரும்? எக்ஸ்போஷர். ஓகேவா, எக்ஸ்போஷர். அப்போ ஹெட்லைன் என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்ரோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஜைலாக இருக்கணும். ஓகேவா, ஃப்ரெஜைலாக இருக்குது. ஸோ பிரிட்டில் அப்படிங்கிறப்ப இஸ்ரோ ஹேஸ் பிகம் ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் என்ன அப்படின்னா அதோடைய ஷெல் ஆஃப் சீக்ரெசியை வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால. புரிஞ்சுச்சா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் சப்லைன் வந்து என்ன சொல்லுது, சப்ஹெட்டிங் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரோ ஷுட் பி ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அப்போ தான் பப்ளிக் ட்ரஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, இதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கரெக்டாக, அதில் வந்து லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால அதை வந்து வீக்கன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரோ வந்து எப்படி இருக்கணும், ரொம்பவே ஓப்பனாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி வெரி ஹானஸ்ட். எதுக்காக? பப்ளிக் ட்ரஸ்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்ன பார்த்தோம்? டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா ஓப்பன்னஸ், ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கடுத்து ரீஇன்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ரென்தன், ரீஇன்ஃபோர்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ரென்தன். புரிஞ்சுச்சா? அப்போது இதுதான் இது ஹெட்டிங்கோட மீனிங். அப்போ பேராகிராஃபில் என்ன பேசிருக்கிறாங்க அப்படின்னா எ வெனரபிள் இன்ஸ்டிடியூஷன். ஸோ வெனரபிள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, வல்னரபிள் கிடையாது, இட்ஸ் வெனரபிள். வெனரபிள் அப்படின்னா இட்ஸ் ரெஸ்பெக்டட், ரெவரன்ஸ். ஓகேவா, ரெஸ்பெக்டட், ஹானரபிள், ஹானர்டு. அப்போது எ வெனரபிள் இன்ஸ்டிடியூஷன் ஃபேஸிங் அக்யூசேஷன்ஸ். அப்போது ரொம்பவே மதிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ணியிருக்கு, இட்ஸ் அ ரெஸ்பெக்டட் ஆர்கனைசேஷன். ஓகேவா, அதில் வந்து பீப்புள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சீக்ரெட்டிவாக இருக்கிறாங்க, கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அக்யூசேஷனை வந்து இது பண்ணுற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இட்ஸ் சர்ப்ரைஸ்ட் இட்ஸ் கிரிட்டிக்ஸ் பை ரிலீசிங் சம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே அவ்வளோ சினோனிம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வெனரபிள் அப்படின்னா இட்ஸ் ரெஸ்பெக்டட், ஹானர்டு. ஓகேவா, அடுத்து பாருங்க, ஆப்போசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேக் ஆஃப் கிளாரிட்டி, லேக் ஆஃப் கிளாரிட்டி, நத்திங் பட் சீக்ரஸி. ஓகேவா, சீக்ரஸி. இதுக்கு ஆப்போசிட் வந்து இட்ஸ் டிரான்ஸ்பரன்சி. சரிங்களா, டிட்ராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து கிரிட்டிக்ஸ், கிரிட்டிக்ஸ். அப்போ இதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும்? சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, ஸ்டன் அப்படின்னா ஸ்டன்னாகி நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டன் இஸ் நத்திங் பட் ஷாக் ஆர் சர்ப்ரைஸ். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் லைனில் மட்டுமே அவ்வளோ சினோனிம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்க, இஸ்ரோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ரிப்போர்ட்டை. எதுக்காக அப்படின்னா அந்த NVS-02 சேட்டலைட் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து எதனால அந்த கரெக்ட் ஆர்பிட்டை போய் ரீச் ஆகலை அப்படிங்கிறத வந்து அந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இஸ்ரோ என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த NSV-2 சேட்டலைட் வந்து எதனால அவங்களோட ஆர்பிட்டை ரீச் ஆகலை அப்படிங்கிற அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ரிப்போர்ட்டை வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு வருஷமும் இஸ்ரோ வந்து என்ன பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷனுமே என்ன பண்ணலை அப்படின்னா கொடுக்கவே இல்லை. சரிங்களா, ஓகேவா, எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, எந்த ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டுமே கொடுக்கல. தே ஜஸ்ட் கேவ் எ ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன், அவ்வளோதான். ஓகே, ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க, டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்கல. ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சர்மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது.
சர்மிஸ்ட் ஓகேவா? சர்மிஸ்ட் அப்புட்னா என்ன அர்த்தம்னா, கெஸ்ட்ன்னு அர்த்தம். கெஸ்ட். இல்ல அப்புட்னா இன்ஃபர்டு. நம்மளா புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நம்மளா என்ன பண்றோம் அப்புட்னா புரிஞ்சுக்கிறோம். ஜஸ்ட் வி ஆர் அஸ்யூமிங். ஓகேவா? சர்மிஸ்ட் அப்புட்னா இட்ஸ் அஸ்யூம்டு இல்லன்னா கெஸ்ட், இன்ஃபர்டு அப்புட்ன்னு சொல்லலாம். ஸோ இஸ்ரோ வந்து ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் குடுத்தாங்க. டீட்டெயில்ட் ரிப்போர்ட் குடுக்கல. ஸோ இந்த கெஸ்ஸிங் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்புட்னா, இட் மென்ட் டு ஓப்பன் எ வால்வ் ஓகேவா? இது என்ன பண்ணல அப்புட்னா சேட்டலைட் வந்து அந்த கரெக்ட் ஆர்பிட்ல வந்து என்ன பண்ணல அப்புட்னா ரீச் பண்ணல. ஸோ எதனால அது ரீச் பண்ணல அப்படின்னா, அந்த வால்வ் வந்து என்ன செய்யல கரெக்ட்டான டைம்ல எனக்கு வந்து ஓப்பன் ஆகல. அண்ட் ஆல்சோ ஒயர் கனெக்ஷன் வந்து என்ன ஆயிருச்சு அப்புட்னா, லூஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்தாங்க. அது வந்து ஒய் டிட் ஒய் இட் டிட்ன்ட் ரீச் தி ஆர்பிட் கரெக்ட் ஆர்பிட்டா ரீச் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்ட வந்து குடுத்துருந்தாங்க. என்ன அப்புட்னா, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இஸ்ரோக்கு வேணா மேபி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இஸ்ரோக்கு வந்து இந்த மாதிரி வால்வு வந்து ஓப்பன் ஆகல, அந்த வயர் கனெக்ஷன் வந்து லூஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மேபி இஸ்ரோக்கு வேணா ஃபுல்லா புரியிற மாதிரி இருக்கும். பட் பப்ளிக் காமன் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா, எதுவுமே ஃபுல்லா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இஸ்ரோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க லேட்டர் மிஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்த நாங்க என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில ஃபிக்ஸ் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி குடுத்திருந்தாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ இது வந்து எப்படி தெரியல அப்படின்னா, இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க ரிலீவ் பண்ணது இட் வாஸ் அ ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் ஆத்தர் சொல்லியிருக்கிறாரு. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இம்பார்ட்டன்ட்டான வேர்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை குடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைவ் அப்படின்னா அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறப்போ அது நமக்கே தெரியும். என்ன அப்படின்னா, வி ஆர் ட்ரையிங் ஹார்ட். ஓகேவா? ஸ்ட்ரைவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரையிங் ஹார்ட். ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் ட்ரையிங் ஹார்ட். அண்ட் illuminate அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? ஸோ illuminate அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இட்ஸ் எக்ஸ்பிளைன் கிளியர்லி. எக்ஸ்பிளைன் கிளியர்லி. அண்ட் declassify under duress அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் குடுத்துருக்காங்களா? ஸோ declassify under duress அப்படின்னா இட்ஸ் forced to reveal. ஓகேவா? இட்ஸ் forced to reveal. ஸோ இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கணும்? தெளிவா சொல்லியிருந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் நாட் லுக் லைக் இட் ரிவீல்ட் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் இட் வாஸ் ப்ரெஷர்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ ஓவர் சைட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா? ஸோ ஓவர் சைட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இட்ஸ் அன் எரர். இட்ஸ் அன் எரர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எரர் மிஸ்டேக். அண்ட் ஸ்க்ரூட்டனைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ ஸ்க்ரூட்டனைஸ் அப்படிங்கிறப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எக்ஸாமின் கேர்ஃபுல்லி, இன்ஸ்பெக்ட். ஓகேவா? இன்ஸ்பெக்ட். அண்ட் மேனுஃபேக்சரிங் அனோமலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இட்ஸ் அ காமன் கொலோகேஷன் அண்ட் இட்ஸ் மீனிங் இஸ் அன்யூஷுவல் ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட். மேனுஃபேக்சரிங் அனோமலி அப்படின்னா அது என்னது? ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட். ஓகேவா? இட்ஸ் அன்யூஷுவல் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஓகே, ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட். ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இஸ்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கணும். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கணும்னா, இது வந்து ஹியூமன் எரரா, இல்லைனா மிஷின் ஃபெயிலியரா, இல்லைனா ஒரு அன்அவாய்டபிள் டிஃபெக்டா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இஸ்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரோ வந்து ஒரு ரொம்பவே ரெஸ்பெக்டடான ஒரு இன்ஸ்டிடியூஷன். பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்கள் கிட்ட வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்ற விதமா இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட்டை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் இந்த NVS-02 சேட்டலைட் வந்து எதனால இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷனுமே அவங்க ப்ரொவைட் பண்ணலை. இது வந்து மேபி அவங்க ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அது இன்டர்னல் அஃபிஷியல்ஸ்க்கு வேணால் அது புரிகிற மாதிரி இருக்கும். பட் காமன் பீப்புளுக்கு என்ன பண்ணலை அப்படின்னா, புரிகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த சேட்டலைட் ஏன் ஆர்பிட்டை போய் ரீச் ஆகலை அப்படின்னா, அந்த வயர் கனெக்ஷன் லூஸ் ஆனதுனால வால்வ் என்ன ஆகலை அப்படின்னா ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இஸ்ரோக்கு மட்டும்தான் இன்டர்னலாக புரிகிற மாதிரி இருக்கே ஒழிய காமன் பீப்புளுக்கு வந்து புரிகிற மாதிரியான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் திங்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணலை, கொடுக்கல. ஸோ இஸ்ரோ என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஃபியூச்சரில் இந்த மாதிரி லேட்டர் மிஷனில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இஸ்ரோ என்ன பண்ணியிருந்திருக்கணும், கண்டிப்பான முறையில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கணும், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இஸ்ரோ என்ன சொல்லியிருந்திருக்கணும், வெதர் இட் வாஸ் அ ஹியூமன் எரரா, மிஷின் ஃபெயிலியரா ஆர் அன்அவாய்டபிள் டிஃபெக்டா அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ அது அவங்க ஓப்பனா இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும் அப்புட்ன்னா, பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் பப்ளிக் ட்ரஸ்ட்ட வந்து அவங்களால கெயின் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஆல்சோ இஸ்ரோ வந்து என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன வந்து ஷேர் பண்ணலாம். பிகாஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு காமன் பீப்பிள்க்கு புரியிற மாதிரியான இன்ஃபர்மேஷன தே கேன் ஷேர். பட் வித்தவுட் நேமிங் ஆர் பிளேமிங் தேர் ஸ்டாஃப்ஸ் ஓகேவா? அந்த மாதிரி கூட அவங்க என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, யாரையும் குத்தி காமிக்காம இவங்க தான் அப்படின்னு சொல்லி காமிக்காம தே கேன் ஜஸ்ட் ரிவீல் வாட் த ப்ராப்ளம் இஸ் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணலாம் காமிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயர்லியரா இஸ்ரோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபெயிலியர் ரிப்போர்ட்ஸை ரெகுலரா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா இஸ்ரோ என்ன பண்ணல அப்படின்னா அதெல்லாம் ரிவீல் பண்றதை அவங்க பண்ணல. ஸோ எல்லாமே சீக்ரெட்டிவா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரொட்டீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொட்டீன் அப்படின்னா நத்திங் பட் இட்ஸ் அ ப்ராக்டிஸ் ஓகேவா? அண்ட் ரீட்ரீட்டட் இன்டு தேர் ஷெல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்குறாங்களா? ரீட்ரீட்டட் இன்டு ஏ ஷெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஹியர் ரீட்ரீட்டட் இன்டு ஏ ஷெல். எர்லியரா என்ன பண்ணாங்க, பப்ளிக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இஸ்ரோ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமாட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தே ரீட்ரீட்டட் இன்டு ஏ ஷெல் விச் மீன்ஸ் தே பிகம் சீக்ரெட்டிவ். ஓகேவா? தே பிகம் சீக்ரெட்டிவ். வி கேன் கால் இட் இஸ் வித்ட்ரூ. இல்ல அப்படின்னா பிகம் சீக்ரெட்டிவ். இதுக்கு ஆன்டோனிம் என்ன வரும் எனக்கு, ஓப்பன்ட் அப், வெளிப்படையா காமிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். ஸோ இஸ்ரோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களே ஐசோலேட் பண்ணி ரொம்பவே சீக்ரெட்டிவா இருக்கக்கூடாது. எப்போ அப்படின்னா இந்த மாதிரி குளோபல் ஸ்பேஸ் பிஸ்னஸே என்ன ஆகுது, பயங்கரமா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இஸ்ரோ என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணிக்க கூடாது. விச் மீன்ஸ் வெளிப்படையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சுலேட்டரி அட் தட் டைம் when traditional business models all over the world are become being disrupted. ஸோ இன்சுலேட்டரி அப்படிங்கிறப்ப இதுக்கு மீனிங் என்னன்னா ஐசோலேஷன். ஓகேவா? ஸோ இதைத்தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணலை, பட் அவங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ த டோன் ஆஃப் த பேசேஜ் அப்படிங்கிறப்போ வாட் எக்ஸாக்ட்லி த டோன் ஆஃப் த பேசேஜ், அவங்க என்ன பண்ணலை, அந்த ரிப்போர்ட்டை அவங்க கொடுக்கல, வெளிப்படையா பப்ளிக்கு காமிக்கல அப்படின்னு சொல்லி என்னதான் பண்ணியிருக்கிறாங்க, கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் கிரிட்டிக்கல். ஓகேவா? இட்ஸ் கிரிட்டிக்கல் பிகாஸ் இந்த இடத்துல மெயினாகவே என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துலயே ஓப்பனாக நமக்கு வேர்ட்ஸை கொடுத்துட்டாங்க. என்னன்னா டிட்ராக்டர்ஸ் வித் சம் டிரான்ஸ்பரன்சி. இதோ அதாவது டிட்ராக்டர்ஸ் அப்படின்னா இட்ஸ் கிரிட்டிக்ஸ், அப்போ அக்யூசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் கிரிட்டிக்கல். ஓகேவா? என்ன அப்படின்னா இந்த ரைட்டர் வந்து என்ன பண்றாரு, இஸ்ரோவோட முடிவுகளை வந்து ரெஸ்பெக்ட் பண்றாரு. பட் ஆல்சோ அட் த சேம் டைம் ஹி இஸ் கிரிட்டிசைசிங் இட்ஸ் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. கரெக்டா? அப்போ த எய்ம் ஆஃப் தி ஆத்தர் இஸ் நாட் டு அட்டாக் the actions of ISRO, but he is just telling like to encourage the openness. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் அண்ட் அட்வைசரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அண்ட் டெஃபினெட்லி த ஆத்தர் இஸ் லைக்லி டிசப்பாயிண்டட். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இட்ஸ் tone of the passage. So hope this session is useful and thank you for watching.